நம்மளோட ரேங்கிங்ல நம்பர் 5th பொசிஷன் எந்த டீமுக்கு கொடுத்துருக்குன்னு பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கன் டீம். இவங்க விளையாட போற வென்யூஸ்லாம் பாத்தீங்கன்னா அகமதாபாத் அண்ட் டெல்லி ரெண்டுமே ஒரு ஹை ஸ்கோரிங் வென்யூவா தான் இருக்கும். இவங்களோட பிளேயிங் 11 பார்க்கும்போது குவாண்டின் டிகாக் அலாங் வித் தட் மார்க்ரம் ஓபன் பண்ண போறாங்க. குவாண்டின் டிகாக் செம்ம ஃபார்ம்ல இருக்காரு. இப்போ கூட ரீசெண்டா அகேன்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் 100 ரன் அடிச்சாரு. அதுக்கு முன்னாடி SA20லயும் ஒரு கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மரா இருந்தாரு. ஃபாலோட் பை தட் ரயான் ரிக்கல்டன், டெவால் பிரூவிஸ், டேவிட் மில்லர், தென் கிறிஸ்டியன் ஸ்டப்ஸ், மார்க்கோ யான்சன், கார்பின் பாஷ், அப்படி இல்லைன்னா ஜார்ஜ் லிண்டா. ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் வேணா கார்பின் பாஷ் போலாம், இல்ல ஒரு ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர் வேணா ஜார்ஜ் லிண்டா. ஃபாலோட் பை தட் கேஷவ் மகாராஜ், கிஷோர் ரபாடா அண்ட் லுங்கி இங்கிடி. இதுதான் இவங்களோட ஒரு டென்டேட்டிவ் பிளேயிங் 11ஆ இருக்கும். அண்ட் இவங்க இருக்கிற ஒரு குரூப் தான் குரூப் ஆஃப் டெத்ன்னு சொல்லலாம். குரூப் டில இருக்காங்க 3 ஸ்ட்ராங்கான டீம். 1 ஆப்கானிஸ்தான், செகண்ட் நியூசிலாந்து அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ 3 டீம் இருக்காங்க. இதுல இருந்து 2 டீம் தான் டாப் ஸ்பாட்டுக்கு வருவாங்க. அப்படின்றதுனால இவங்களோட கேம்ஸ் எல்லாமே குரூஷியலா இருக்கும். ஒரு கேம் தோத்தா கூட பிரஷர்ல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை தாண்டி ஆப்கானிஸ்தான் கூட இவங்க பாத்தீங்கன்னா 11 மணிக்கு விளையாடுவாங்க இன் அகமதாபாத். இவங்க விளையாட மேட்ச். ஸோ 11 மணி ஒரு மார்னிங் கேம் அப்படின்றதுனால பிச் ட்ரையா இருந்து ஸ்பின்னர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்து ஆப்கானிஸ்தான் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த கேமை கண்டிப்பா இவங்க ஸ்லிப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. ஸோ சவுத் ஆப்பிரிக்கா ரொம்ப கிளீனா விளையாடினா மட்டுமே டாப் 8 வர முடியும். அகைன் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி செமிஸ்குள்ள வருவாங்களான்னு தெரியல. நிறைய டீம்ஸ் இருக்காங்க. அதனால இவங்களுக்கு நம்பர் 5th ஸ்பாட் கொடுத்துருக்கு.